கிடைக்க ஆசையில் இன்னைக்கு மீனா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காளா. அந்த டிஸ்டர்புக்காக அதை பார்த்துட்டு ஸ்ருதி வந்து ரொம்ப தொலைச்சி கேட்கும்போது ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறா. ஸ்ருதி ஒரே புதைச்சி போயிடுறா. என்ன என்ன மீனா சொல்கிற அப்படின்ற, நீ யார்ட்டையும் சொல்லாதன்றா. அவள் போய் ரவி கிட்ட சொல்கிறா, எப்பா என் தலையில் இருக்கிற பாரம் இறங்குச்சு அப்படின்ட்டு அந்த அவள் ரெண்டாவது கன்சீவ் ஆகிற விஷயத்த ரவி கிட்ட சொல்கிறா. ரவி போய் முத்துக்கிட்ட சொல்லிடுறான். என்னடா சொல்கிற அப்படின்றா. ஆமாம், இது உண்மையான விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒன்றும் புரியாமல் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான். என்னடா என்னடா ஏதோ குடிச்சிட்டு வந்து வளர்றியா? இல்லைப்பா, இது கரெக்டான நியூஸ் தான். ரெண்டாவது தடவை தான் அவங்க கன்சீவ் ஆகிட்டு இருக்காங்க. இது பெரிய விஷயம்டா, இப்படிலாம் பேச முடியாதுன்ட்டு. ஆனால் அவர் போய் விஜயா கிட்ட சொல்லிடுறாரு. விஜயா அவளை கூப்பிட்டு வச்சு கத்துன்னு கத்துன உடனே நம்ம ரோகிணி கிட்டேருந்து உண்மையை வாங்க முடியுமா? அழுன்னு அழுது, ஆமாம் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கும்போது நான் கன்சீவ் ஆனது உண்மைதான். அதில் எனக்கு அபார்ஷன்